முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி என்ற சுவர் விளம்பரத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் பொன் கௌதம சிகாமணிதான் திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளர் என சுவர் விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. டி எடையார் பகுதியில் பொன் கௌதம சிகாமணிக்கு வாக்களிக்க கோரி சுவர் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பாக இந்த சுவர் விளம்பரம் செய்யப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. தமிழ்நாட்டில் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஆளும் கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட 4 முனை போட்டியாக இருந்து வருகிறது. பிரதான கட்சியான திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் அமைந்துள்ள தேர்தலை சந்திக்க இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க உள்ளது. திமுகவில் 24 கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் நிலையில் தற்போது முக்கிய கட்சிகளை தவிர்த்து இதர கட்சிகளிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி பல்வேறு வகையான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் கட்சி தலைமை அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அவருக்கு பதிலாக திருக்கோவிலூர் தொகுதியில் அவரது மகன் பொன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு பொன் கௌதம சிகாமணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழங்கியிருந்தார். அதனால் பொன்முடி வழங்கவில்லை. இந்நிலையில் திமுக தலைமை இதுவரை எந்தவித அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்முடியின் சொந்த ஊரான டி எடையூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் திமுக வெற்றி வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி என சுவர் விளம்பரம் எழுதி அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறும் வகையில் இந்த சுவர் விளம்பரமானது அமையப்பட்டுள்ளது. இதனால் தலைமை அறிவிப்புக்கு முன்னதாகவே பொன் கௌதம சிகாமணி தான் வேட்பாளர் என சுவர் விளம்பரம் செய்யப்பட்டது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் இடையே சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக, திருக்கோயிலூர் மற்றும் ரிஷிவந்தன சட்டமன்ற தொகுதி கேட்டும் பெறும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சுவர் விளம்பரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.